ஹாய் விவர்ஸ் டபிள்யூபிஎலோட மேட்சஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டபிள்யூபிஎலோட குவாலிஃபையர் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து குஜராத் ஜெயின்ஸ் மும்பை இந்தியன்ஸ் வந்து மோதுறாங்க. இந்த மேட்ச் மார்ச் 13 வியாழக்கிழமை இன்னைக்கு நைட்டு 7:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி மார்ச் 13ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 4-7 காம்பினேஷன், அதாவது ராகுவும் கேதுவும் சேர்ந்த காம்பினேஷன். ராகுவும் கேதுவும் சேர்ந்தால் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா, சூரியனை சேர்ந்தவங்களுக்கு, சந்திரனை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கும். சனியை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மைனஸாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்க்கையில் ஃபஸ்ட்டு குஜராத் ஜெயின்ஸில் வந்து பார்த்தோம்னா பெத்து மூனி அவங்க வந்து ஒரு 25+ ரன்ஸ் வந்து அடிப்பாங்க. அடுத்து கௌதம் அவங்க பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து சீக்கிரமே வந்து இறக்கிட்டாங்க. ஓப்பனிங்கே வந்து இறக்கியிருந்தாங்க. ஸோ அப்படி வரும் பட்சத்தில் பேட்டிங்கில் வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்துருக்கு. பவுலிங் போடுறப்போ 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹர்லின் டியோல் அவங்க வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து அஸ்லை கார்னர் அவங்க வந்து ஒரு 1லேருந்து 2 விக்கெட் வந்து எடுப்பாங்க பவுலிங் போடுறப்ப. பேட்டிங் வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பிஓபி லிச்ஃபீல்டு அவங்க ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா டேண்ட்ரா டோட்டின் அவங்க வந்து பார்த்தோம்னா பேட்டிங்கில் வந்து ஒரு 30+ ரன்ஸும், பவுலிங் போகிறப்போ 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஃபுல் மாலி போன மேட்ச்சில் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பாங்கன்னு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து லாஸ்ட்டில் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க பேட்டிங்கு. இந்த மேட்ச்லேயும் அவங்க வந்து பேட்டிங் வரப்போ ஒரு 25 to 30 ரன்ஸ் கிட்ட வந்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து சிம்ரான் ஷேக் வந்து ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிற சான்ஸ் இருக்குது. அடுத்து தனுஜா கன்வர் ஒரு 2 விக்கெட் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மேக்னா சிங், பிரியா மிசா 2 பேரும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸில் வந்து பார்த்தோம்னா ஹைலி மேத்யூஸ் அவங்க வந்து பேட்டிங்கில் ஒரு 25 ரன்ஸும், பவுலிங் போகிறப்போ ஒரு 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து அமெல்லியா கெர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ப்ரெடிஷன்ஸ் கொடுத்ததில் வந்து பார்த்தோம்னா நம்ம நல்லா இருக்குது விளையாடுவாங்க சொன்ன அன்றைக்கி அவங்க பெர்ஃபார்மே பண்ணலை. அதுமாதிரி விளையாட மாட்டாங்கன்னு சொல்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டேட்டா வந்து ராங்காக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் வந்திருக்கும். மிஞ்சி போனால் ஒரு விக்கெட் எடுப்பாங்க. பேட்டிங்கில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கான வாய்ப்பு தான் வந்திருக்கு. இது வந்து நம்ம ப்ரெடிக்ஷனு நியூமராலஜி படி எடுக்கிறோம். இது டேட்டா படத்தை வச்சு வந்து எடுக்கிறது. இப்போது இது ராங்காக இருக்கும் பட்சத்தில் அது மாறி வந்து நடக்கும். இவங்களுக்கு இதுவரைக்கும் கணிச்சதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இவங்கள வந்து நீங்கள் வந்து எடுக்கிறதுனா எடுத்துக்கங்க. என்ன இருந்தாலும் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸை மீறி வந்து போக முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து நட்டாலி ஷிவர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து ஒரு விக்கெட் வந்து எடுப்பாங்க. பேட்டிங் வரப்போ ஒரு 25 ரன்ஸ் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஹர்மன்பிரீத் கவுர் அவங்க வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து அமன்ஜோத் கவுர் இவங்க வந்து பவுலிங் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் வந்து எடுப்பாங்க. பேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து யஸ்டிகா பாட்டியா ஒரு 25 ரன்ஸ் ஆட வாய்ப்பு இருக்குது. அடுத்து சாஜனா அவங்க வந்து ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து கமலனி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் கூட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்கவே வந்து இல்லை. இந்த மேட்ச்சில் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் இவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்துருக்கு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஆர்டரில் வந்து வராங்க. ஸோ என்னென்னு வந்து பார்த்துக்கங்க. அடுத்து சிசோடியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. குப்தா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து சப்னம் இஸ்மாயில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 டீமில் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ பெத் மூனி, கௌதம், ஹர்லின் டியோல், அஸ்லை கார்னர், டேண்ட்ரா டோட்டின், தனுஜா கன்வர், ஹைலி மேத்யூஸ், நட்டாலி ஷிவர், அமன்ஜோத் கவுர், கமலினி, சப்னம் இஸ்மாயில் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ பெத்து மூனி, அஸ்லை கார்னர், டேண்ட்ரா டாட்டின் இவங்க 3 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள். இப்போது இந்த 22 பிளேயர்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா, இந்த பிளேயிங்கில் உள்ள ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா, டாஸ் போட்டதுக்கப்புறம் 7 மணிக்கு அப்புறம் புதுசாக வந்திருக்கவங்க யாருக்காச்சும் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎலுக்கு எல்லா மேட்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து வந்துடும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.